எனக்கு வணக்கம். மகம் நட்சத்திரம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது கண்டகச்சனியாகவும் 10ஆம் இடத்தில் குருவும் அமர்ந்துள்ளது. அதே போன்று 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இவற்றில் 20/8/2024 முதல் 2/12/24 வரை உள்ள காலகட்டமானது சில விதமான பாதிப்புகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு இனம் புரியாத வியாதிகள் ஏற்பட்டு அந்த வியாதிகளுக்கு மருத்துவம் செய்ய இயலாமல் பல விதத்தில் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு முன்னோர்கள் சாபத்தினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி விரயங்கள் ஏற்படும். இதே போன்று மன கஷ்டம், பண கஷ்டம், பொருள் கஷ்டம் என்று அனைத்து வகையிலும் கஷ்டங்கள் ஏற்படும். ஒரு இடத்தை விற்க வேண்டும் என்றால் கூட விற்க முடியாமல் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இவர்கள் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று நரம்பு சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும், வயிறு சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும், வயிற்றில் கட்டி போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதனால் உடம்பை அடிக்கடி செக் பண்ணி 2 மாதத்திற்கு ஒரு முறை செக் பண்ணி கொண்டால் மட்டுமே நோயிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வழிபாட்டில் சரி செய்ய வேண்டுமென்றால் யமகண்ட நேரத்தில் சிவன் கோயில் சென்று நெய் தீபம் ஏற்றி வந்தால் இவர்களுக்கு அந்த பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லையெனில் மன அழுத்தம் ஏற்பட்டு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது. இதே போன்று 3/12/2024 முதல் 5/4/2025 வரை உள்ள காலகட்டமானது நன்மையான காலகட்டமாக உள்ளது. இருந்தாலும் ராகு கேதுவும் சனியும் சாதகமாக இல்லாததனால் எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் அந்த நன்மையான பலன்கள் முழுமையாக இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. படிப்பில் கவனம் தேவை. தொழில்துறையில் உள்ளவர்களும் கவனம் தேவை. அதே மாதிரி தெய்வ பலத்தை மட்டுமே பெருக்கிக் கொண்டால் நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும். சொன்ன வழிபாட்டு முறையை முறையாக செய்து வரும் பொழுது அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்து பலவிதமான இன்னல்களும் நீங்கி எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. வழிபாடு இல்லாமல் இவர்களால் எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை.